கொஞ்சம் காலதாமதமா இந்த சொற்பொழிவு நடைபெறுது. அதனால எதிர்பார்த்தபடியே நிறைய பக்தர்கள் இங்கே இல்ல. இருக்கக்கூடிய பக்தர்களை பாராட்டுறேன். ஒருத்தவங்க எந்த சூழ்நிலையில கேட்க வர்றாங்க அப்படிங்கறதை பொறுத்து அவங்களுடைய ஆன்மீக ஆர்வத்தை புரிந்து கொள்ளலாம். காலையிலே நான் சொன்னேன், ஸ்ரீல பிரபுபாதருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சியை. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் இவர் நல்லா கேட்கிறார் அப்படிங்கறதுனால அபய் சரண் தேவ ரொம்ப பாராட்டினார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு தடவை ஒரு 12-13 வருஷங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி அப்ப சென்னை கோயில் டி நகர்ல இருந்தது. கண்டிப்பா 13 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப தவ திரு பக்தி விகாஸ் மகாராஜ் வந்திருந்தாருங்க. அன்னைக்கு சென்னையில மழை கொட்டோன்னு பெஞ்சுது. அவ்வளவுதான் இல்ல. பொதுவா மழை பெஞ்சாலே போறது கஷ்டம். அதுவும் சென்னையில ரொம்பவே கஷ்டம் தொடர்ந்து பெய்யும் போது. அப்ப நான் ஒரு புதிய பக்தன் வந்துருந்தேன். அப்ப ஒரு 2 வருஷம் அது மாதிரி வந்துருந்தேன். நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு போனேன். அப்ப மகாராஜ்கிட்ட பேசிட்டு இருந்தேன். மகாராஜ், இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். மழை இந்த மாதிரி பெய்யுது, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியலன்னு. அப்ப மகாராஜ் சொன்னார், இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் சீரியஸா இருக்கிறாங்கன்னு. அதனால உங்களை நான் பாராட்டுறேன். முதல்ல இன்னைக்கு நான் சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு பிரியப்பட்டேன். ஆனா அதற்கான போதிய தருணங்கள் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் எந்த விஷயத்தை நான் பேசணும்னு நினைச்சனோ அந்த விஷயத்தை சுருக்கமா தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி செய்றேன். நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்றவங்க, அப்படிதானே? நம்மளுடைய குறிக்கோள் என்ன? பிரச்சாரம், கிருஷ்ண பிரேமை, மோக்ஷம். பகவானுக்கு தொண்டு செய்யறது, எல்லா சூழ்நிலையும் தொண்டு செய்யறது. ஓகே, எல்லாமே ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்கள் தான். பொதுவா கிருஷ்ண பக்தியினுடைய குறிக்கோள் கிருஷ்ணன் மீதான தூய அன்பு அல்லது பிரேமை. அது கிருஷ்ண பக்தியினுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை அடைவதற்காக
இதர விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அந்த குறிக்கோள்ங்கிறது மட்டும் இல்ல, நீங்க சொன்ன மித்த குறிக்கோள்களை அடையணும்னாலும் ஒரு விஷயம் அவசியமானதா படுது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஆர்வமுள்ள பக்தர்களா மாறணும். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடிய பக்தி நிலையிலிருந்து ஆர்வமுள்ள பக்தி நிலைக்கு நம்ம மாறணும். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தன்னுடைய உபதேசாமிர்தத்துல சுட்டி காட்டுறார், பக்தியில 3 நிலைகள் இருக்கு. கனிஷ்டா, மத்தியமா, உத்தமா. உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கனிஷ்ட அதிகாரி அல்லது கனிஷ்ட பக்த அப்படின்னா ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தன். மத்தியம அதிகாரி அப்படின்னா அல்லது மத்தியம பக்த அப்படின்னா நடுநிலையில இருக்கக்கூடிய பக்தன். உத்தம அதிகாரி அல்லது உத்தம பக்த அப்படின்னா உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய பக்தன். கனிஷ்ட அதிகாரியினுடைய அறிகுறிகள் என்னென்ன? கோயிலுக்கு வருவார், பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுவார், சாஸ்திர ஞானம் இருக்காது போதிய அளவிற்கு. கனிஷ்ட அதிகாரி அப்படிங்கிறவருக்கு சாஸ்திர ஞானம் இல்ல, போதிய அளவுக்கு இருக்காதுங்கிறதோட சாஸ்திர ஞானம் ரொம்ப குறைவா இருக்கு. கனிஷ்ட அதிகாரி அவரை பொறுத்த வரைக்கும் நான் பகவான், அவ்வளவுதான் கனிஷ்ட அதிகாரியுடைய சுபாவம். மத்தியம அதிகாரியுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, நான் பகவான், பக்தர்கள் அபக்தர்கள், அப்புறம் அபராதிகள், பக்தியில இல்லாத சாதாரண மக்கள், அப்புறம் அபராதிகள் அல்லது பொறாமை கொண்டவர்கள். சோ இப்படி வேறுபாட்டை ஒரு மத்தியம அதிகாரி பார்க்கிறான். உத்தம அதிகாரி எல்லாரையும் பக்தராக பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அறிகுறியும் சொல்லப்படுது. கனிஷ்ட அதிகாரி பகவான் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா சாஸ்திர ஞானம் இல்லை. ஆனா அந்த நம்பிக்கையானது ஸ்திரமானது கிடையாது. அதனால யாராவது ஏதாவது வாதங்களை முன் வச்சாங்க அப்படின்னா அவருடைய நம்பிக்கை ஆடிரும். மத்தியம அதிகாரி ஸ்திரமான நம்பிக்கை கொண்டிருக்கார், ஆனாலும் சாஸ்திர ஞானம் பூர்ணமா இல்லை. அவரை யாராவது வாதத்தினால தோற்கடிச்சால் கூட அவர் தன்னுடைய நம்பிக்கையை மாற்றிக்கொள்ள மாட்டார். உத்தம அதிகாரி சாஸ்திர ஞானமும் நம்பிக்கை இரண்டுமே பூர்ணமா கொண்டிருக்கார். சோ இது கனிஷ்ட அதிகாரி மத்தியம அதிகாரியினுடைய அடிப்படை விளக்கமா நம்ம பார்க்கிறோம். கனிஷ்ட அதிகாரியினுடைய நிலையிலிருந்து நம்ம கிருஷ்ணரை அடைய முடியாது. தூய பக்தி தொண்டு அப்படிங்கிறது மத்தியம அதிகாரியுடைய தளத்துல இருந்துதான் ஆரம்பமே ஆகுது. இன்னும் நிறைய விளக்கங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கனிஷ்ட அதிகாரி மத்தியம அதிகாரி அப்படிங்கறத குறித்து. இப்ப நம்ம எல்லாரும் கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய களங்கமற்ற அன்பை விரும்புறோம் அப்படின்னா, அப்ப
குறைஞ்சபட்சம் நம்ம மத்தியம அதிகாரி தளத்திலேயாவது இருக்கணும். கனிஷ்ட நிலையில இருந்தோம்னா நம்மளால முன்னேற முடியாது. ரொம்ப மெதுவா இருக்கும். எவ்வளவு சீக்கிரமா நம்ம கனிஷ்ட நிலையிலிருந்து மத்தியம நிலைக்கு உயர்வு பெறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. அதனால நடைமுறையில நம்மளை கனிஷ்ட நிலையில வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அதை எப்படி நம்ம மத்தியம நிலைக்கு கொண்டு போறது, அதை பற்றி நான் சில விஷயங்களை இன்றைக்கு விவாதிக்கலாம்னு தெரியப்படுறேன். முதல்ல என்ன அப்படின்னா, மத்தியம நிலைக்கு போகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் இல்லை அப்படின்னா முடியாது. சில நேரத்துல நம்ம சுத்த பக்தியே பயிற்சி பண்ணிட்டு இருந்தா கூட சில விஷயங்கள் கனிஷ்டாவினுடைய சுபாவம் இருக்கும். அதாவது மத்தியம அதிகாரியுடைய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்டே கூட, அதாவது அப்படின்னா அவர் இன்னும் பூர்ணமா மத்தியம அதிகாரியுடைய ஸ்தானத்துல வரலன்னு அர்த்தம். கனிஷ்டாவில கொஞ்சம் சிறந்த நிலையில இருக்கிறார், அதாவது கனிஷ்ட மத்தியமா கனிஷ்ட உத்தமா அந்த மாதிரி இருக்கிறார் அவருடைய ஸ்தானம். இப்ப நம்ம மத்தியம அதிகாரியுடைய ஸ்தானத்துக்கு உயர்வு பெறணும் அப்படிங்கிறது அவசியம். எப்படி உயர்வு பெறது, நடைமுறையில நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு, நம்மளுடைய கனிஷ்ட மனப்பான்மை எப்படியெல்லாம் நம்மளுடைய செயல்கள்ல வெளிப்படுத்தப்படுது, அது குறித்து சில விஷயங்களை பேசலாம். சில நேரங்கள்ல நான் ஏன் இந்த குறிப்பா இந்த டாபிக்க பக்தர்கள் மத்தியில பேசுறதுக்கு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய பக்தர்கள் மத்தியில இதற்கான அவசியம் ஏற்படுது, வெளியில அதற்கான அவசியம் கிடையாது. பல நேரங்கள்ல நம்முடைய பிரச்சாரம், நம்மளுடைய வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வெளி மக்களும் இருக்கக்கூடியதா இருக்கும். நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் மத்தியில பேச முடியாது. உண்மையில நான் இன்னைக்கு காலையில பேசும்போதே இந்த விஷயத்தை பேசணும்னு பிரியப்பட்டேன். ஆனா காலையில நிறைய பொதுமக்கள்லாம் இருந்தாங்க, அதனால நான் திருஷ்ய விச்சார் அதை பத்தி பேசினேன். ஓகே, இப்ப ரெண்டு விஷயங்கள் அடிப்படையானதா சொல்லப்படுது. கனிஷ்டாக்கும் மத்தியமாக்கும் அல்லது கனிஷ்ட மத்தியமா உத்தமா அவங்களுடைய நிலையை தீர்மானிக்கிறதுல நம்பிக்கையும் சாஸ்திர அறிவும் அடிப்படையா சொல்லப்படுது. எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீல பிரபுபாத் சொல்லுவார், அறிவில்லாம வெறும் நம்பிக்கை அல்லது வெறும்ன ஏதோ மதத்து மேல ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு அப்படின்னா அப்ப அது வெறும் மன எழுச்சிம்பர். அதுவே வெறும் சாஸ்திர ஞானம் இருக்கு ஆனா நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்ப அது வரட்டு கற்பனை. கேள்விப்பட்டிருக்கு, ஸ்ரீல பிரபுபாத் நிறைய நேரங்கள்ல சொல்றது உண்டு. இந்த ரெண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது. நம்பிக்கையும் சாஸ்திர அறிவும். எப்போ ஒருத்தர் சாஸ்திர அறிவை பெறுகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய நம்பிக்கையும் உயர்வு பெறும். நம்பிக்கை உயரும் போது சாஸ்திர அறிவு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தப்படும். சாஸ்திரங்களுடைய அறிவு அப்படிங்கிறது இதயத்துல கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. திவ்ய ஜான் ஹிருதய பிரகோஷிதோ. இது நம்ம சாஸ்திரம்லாம் படிக்கிறோம், வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அறிவானது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில தான் நமக்கு வெளிப்படுத்தப்படுது. நம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த கதியும் இல்லை,
கிருஷ்ணர் கீதையில சொல்ற, அஸ்ரத்தான புருஷ தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சாரவத்மனி. அஸ்ரத்தான, யாருக்கு சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை இல்லையோ, அங்க குறிப்பா ஒரு சாஸ்திரங்களை பத்தி சொல்றார். எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டும் பின்னி பிணைந்தது. உபனிஷத் சொல்லுது, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவோ ததா குரு தஸ்யை கதிதஹி அத்த பிரகாசந்தே மகாத்மனா. யார் மகாத்மனா அப்படின்னா, யார் ஒருத்தர் ஆன்மீக குரு மேலையும் முழுமுதற் கடவுள் மேலையும் அசையாத நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க மகாத்மனா. அவங்ககிட்ட சாஸ்திரங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்படுமா. அதனால சில நேரத்துல கேட்பாங்க, எப்படிங்க இது நம்பிக்கை இருந்தாதான் சாஸ்திர ஞானம் புரியுங்கிறீங்க, சாஸ்திர ஞானம் இருந்தாதான் நம்பிக்கை வருங்கிறீங்க. ரெண்டும் பின்னி பிணைந்தது. ஆரம்பத்துல நம்பிக்கை, கொஞ்சம் நம்பிக்கை, அதனாலதான் ஆதவ் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல ஸ்ரத்தா. அப்ப அதுல இருந்து சாது சங்கம், சாது சங்கத்துல இருந்து பஜன கிரியா வருது. பஜன கிரியா அப்படின்னா பக்தி தொண்டுகான செயல்களை செய்யறது. அதுல ஒன்று சாஸ்திரங்களை படிக்கிறது, சாஸ்திரங்களை கேட்கறது, அதெல்லாம் வருது. அப்ப ஒருத்தருடைய நம்பிக்கை மேன்மேலும் வலுப்பெறுது. அப்ப படிப்படியா அவங்க அனர்த்தங்களை களைஞ்சு நிஷ்டாங்கிற ஸ்தானத்துக்கு வரும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்பிக்கை, கனிஷ்டனுடைய நம்பிக்கை என்ன, மத்தியமானுடைய நம்பிக்கை என்ன? கனிஷ்டன் நம்புறான், அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா அவனுடைய நம்பிக்கை முழுமையா இல்லை. எதுல நம்பிக்கை? நம்பிக்கை அப்படிங்கிறது எதுல? பல வழிகளை நம்ம சொல்லலாம் கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு. நீங்க ஞானத்தோட தொடர்பு படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஞானமானது 3 மூலங்கள்ல இருந்து பெறப்படுது. என்னென்ன? நோ, குரு, சாது, சாஸ்திரா. குரு, சாது, சாஸ்திரா, இந்த 3 மூலங்கள்ல இருந்து சாஸ்திர ஞானத்தை நம்ம பெறோம். இந்த 3லயுமே நமக்கு நம்பிக்கையானது மாறுபடலாம். சில நேரத்துல நான் பார்க்கறது உண்டு, பக்தர்களுக்கு குரு சாது சாஸ்திரத்தின் மேல நம்பிக்கை குறைவா இருக்கிறது. அப்படி நம்பிக்கை குறைவா இருந்தது அப்படின்னா கனிஷ்ட நிலையிலே தான் இருக்கும். மத்தியமா எப்படின்னா, மத்தியமாவுக்கு சில விஷயங்கள் புரியாது. சாஸ்திரங்களை படிக்கும் போது சில விஷயங்கள் புரியாது, புரியாம இருக்கலாம். ஏன்னா அதுதான் மத்தியமாவோட ஸ்தானம். மத்தியமாவுக்கு பூர்ண சாஸ்திர ஞானம் கிடையாது. ஆனாலும் மத்தியம அதிகாரிக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குது அந்த சாஸ்திரத்துல, ஆச்சாரியர் மேல. ஆச்சாரியர் சொன்ன விஷயங்கள் சரி அப்படிங்கறதுல மத்தியம அதிகாரிக்கு சந்தேகமே இருக்காது. ஆனா கனிஷ்டா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? என்னது இது, பிரபுபாத் இப்படி சொல்றாரு, இதை எப்படி நான் ஏத்துக்கிறது? அவரு கிடக்கிறாருப்பா. சில நேரத்துல நம்ம பார்க்கிறோம், நடைமுறையில நம்மளுடைய பக்தி தொண்டுல நம்ம ஸ்திரமா இல்லை அப்படின்னா, பிரபுபாதரை காட்டிலும், அல்லது நான் இங்க ஃபர்ஸ்ட் இங்க குரு அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கேன். குரு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஸ்ரீல பிரபுபாத் ஸ்தாபக ஆச்சாரியர், முக்கியமான சிக்ஷா குரு, இஸ்கான் பக்தர்கள் எல்லாருக்கும். இஸ்கான்ல ஸ்ரீல பிரபுபாதர் மேல பூர்ண நம்பிக்கை ஒரு மத்தியமாவிற்கு இருக்கு. கனிஷ்ட அதிகாரி அப்படி கிடையாது. கனிஷ்ட அதிகாரி எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கலாம், வெளியில பணக்காரரா இருக்கலாம், செல்வ நல்லா படிச்சிருக்கலாம், திறமையா இருக்கலாம். அந்த திறமையே அவருக்கு ஆச்சாரியர் மேல சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதா அமையலாம்.
ஏன்னா குறுக்கு புத்தி. சில பிரபுபா சொல்லுவார், அறகுறைய நீ சமஸ்கிருதம் படிச்சுக்கிட்டு ஆச்சாரியரை காட்டிலும் உனக்கு நல்லா தெரியுற மாதிரி நீ காட்டிக்கிறியே. சில நேரம் பிரபுபா இருந்தப்பே நடந்தது. சில நேரத்துல நாம் பார்க்கிறோம், சில பிரபுபாதர் சில வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார், சில தத்துவங்களை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பக்தர்கள் என்ன நினைப்பாங்க, பிரபுபாதுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, பிரபுபாதுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு பிரபுபாதரோட நல்லா தெரியும். அது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, ஆனா அத செயல்பாடுல வரும்போது அப்ப அது என்ன, கனிஷ்டா. ஆச்சாரியர் மேல நம்பிக்கை இல்ல, ஆச்சாரியர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படி இருக்கு, ஆட்டமா இருக்கு, கனிஷ்ட நம்பிக்கையா இருக்கு. ஆச்சாரியர் மேல, பிரபுபாதர் மேல யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க அப்படியே போக வேண்டியதான் கனிஷ்டாவே. சில நேரத்துல அந்த அவநம்பிக்கையானது அபராதமா மாறுச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாயிடும். சில பிரபுபா சொல்றார், என்னை திருப்திப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த வழிமுறை என்னுடைய புத்தகங்களை விநியோகம் பண்றதுன்னு. கிருஷ்ண பக்தியினுடைய பிரச்சார வழிமுறைகள்ல மிகச்சிறந்த வழிமுறை புத்தக விநியோகம் பண்றதுங்கிறார். பிரபுபாதுக்கு அவருக்கு தெரியலப்பா, யாருப்பா புத்தகம்லாம் படிக்கிறது? நிச்சயமா எல்லாரும் படிக்கிறது இல்ல. அமெரிக்காலையும் அவங்க விநியோகம் பண்ணப்ப எல்லாரும் படிச்சாங்கிறது கிடையாது. எங்கேயாவது வாங்கி கொண்டு போய் செல்ஃப்ல வச்சிருப்பான் படிக்காம. அமெரிக்கால வாங்கி கொண்டு போய் அப்படியே குப்பத்தொட்டில போட்டு போயிட்டே இருப்பான். நிறைய பக்தர்கள், குறிப்பா பிரபுபாதருடைய காலத்துல நிறைய புத்தகம் விநியோகம் பண்ணுவான். அதுல ஒரு பக்தருடைய வேலை என்ன அப்படின்னா, ஏர்போர்ட்ல நிறைய கொடுப்பாங்க. குறிப்பா ஏர்போர்ட்ல டெய்லி அந்த பக்தர் குப்பை தொட்டியில கிடக்கிற எல்லா புஸ்தகத்தையும் கலெக்ட் பண்ணி அடுத்த நாள் மறுபடியும் சேல் பண்ணுவார். செட்டு சேர்ந்துரும் பயங்கரமா, வாங்கிட்டு போய் அப்படியே குப்பை தொட்டில போட்டு போயிட்டே இருப்பான். நம்மளால சில விஷயங்கள் செய்ய முடியாம இருக்கலாம். எல்லாராலையும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுங்கிறது கிடையாது. கனிஷ்டா தன்னால முடியல அப்படிங்கறத ஒத்துக்க மாட்டான். அதுக்கு பதில ஆச்சாரியருடைய வழிமுறை தவறுன்னு சொல்லி அவர்கிட்ட குறை சொல்லுவான். ஆச்சாரியர் இப்படி இப்படி வழிமுறை கொடுத்திருக்கார், ஆச்சாரிய காட்டிலும் தன்னை புத்திசாலியா நினைப்பான். ஆச்சாரிய சார் பிரபுபா சொல்றார், ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, புஸ்தக விநியோகம் பண்ணுங்க, பிரசாத விநியோகம் பண்ணுங்க, கிருஷ்ண பக்தி இயக்கம் வளர்ச்சி பெறும். என்னது இது? இதெல்லாம் பண்ண வேலைக்கு ஆகாது. நம்ம ஏதாவது யாகம் பண்ணலாம். மக்களுக்கு சும்மா ஹரே கிருஷ்ணா சொன்னீங்கன்னு சொன்னா ஜபம் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நீ 48 நாள் மண்டலத்துக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு வியாதி எல்லாம் குணமாகும், கல்யாணம் ஆகலன்னா கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கலன்னா குழந்தை பிறக்கும், வீடு கட்டணும்னா வீடு கட்டலாம். இது மாதிரி ஏதாவது நினைக்கிறோம் அப்படின்னா அப்ப ஆச்சாரியர் காட்டிலும் நம்மள நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சுக்கிறோம். அது இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா ஆச்சாரியர் மேல நம்பிக்கை இல்லை. பல உதாரணங்கள் நம்ம இதுக்கு சொல்லலாம். இதெல்லாம் சில நான் விளக்கமா பேசணும்னு நினைச்சேன், சுருக்கமா பேசுறேன். சில பிரபுபாதர் மேல ஒரு மத்தியம அதிகாரி அப்படிங்கிறவர் பூர்ண நம்பிக்கை கொண்டவரா இருக்கணும். ஆச்சாரியரை சாதாரண நபரா நினைக்க கூடாது. இல்ல இன்னொன்னு என்னன்னா, இந்த நம்பிக்கை எப்படி போகும்னா, சில பிரபுபா சொல்லியிருக்கார் ஆனா அது எனக்கு இல்ல. சில பிரபுபா சொல்லியிருக்கார் ஆனா அது எனக்கு இல்ல. பிரபுபா சொல்லியிருக்கார் இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்க கூடாதுன்னு, ஆனா அது எனக்கு இல்லைங்க, வெளியில இருக்கவங்களுக்கு.
இதெல்லாம் சில அறிகுறிகள். இதை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையுமே விரிவா பேசலாம். ஆச்சாரியர் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது ரொம்ப நம்மளை கனிஷ்ட நிலையில வச்சுக்கும். சில நேரங்கள்ல அபராதத்துல போய் முடியும். ஒரு பக்தர் சமீபத்துல சொன்னார், இந்த இஸ்கான்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்னால மக்கள் ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அதனால நம்ம இதெல்லாம் மக்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். ஆச்சாரியருக்கு தகுந்த மாதிரி மக்களை மாத்தணும்னு நினைக்கிறதா, இல்ல மக்களுக்கு தகுந்த மாதிரி ஆச்சாரியரை மாத்தணும்னு நினைக்கிறதா, அல்லது சாஸ்திரத்துக்கு தகுந்த மாதிரி மக்களை மாத்தணுமா, மக்களுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரத்தை மாத்தணுமா, நம்ம தீர்மானிக்கலாம். அப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கனிஷ்ட மனப்பான்மையை வெளிப்படுத்துது. சாஸ்திரத்திலையும் அதே விஷயங்கள் பொருந்தும். சாஸ்திரங்கள் சொல்லும் போது கேட்கிறோம், கேட்டுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் எனக்கு இல்ல இதெல்லாம் சும்மா மிகைப்படுத்தி சொல்லி இருக்கு. என்னங்க இது பொழுதுனிக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் சொல்லிட்டு இருக்காது. நானும் தான் 10 வருஷமா ஜபம் பண்றேன், ஒண்ணுமே ஆவலியே எனக்கு. ஒரு பக்தர் சொன்னார், என்னது சாஸ்திரம்லாம் சொல்லுது கிருஷ்ணருக்கு முழுமையா சேவை பண்ணணும், கிருஷ்ணர்கிட்ட சரணடைய சொல்லி இருக்கு. சமீபத்துல ஒரு பக்தர் சொல்லி கேள்விப்பட்டேன், கிருஷ்ணர்கிட்ட சரணடையணும்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. ஆனா நான் சரணடைஞ்சு இருந்தேன், அவர் நினைச்சுக்கிட்டார் நான் சரணடைஞ்சு இருந்தேன்னு. நான் 3 வருஷம் கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சு இருந்தேன். அப்ப என்னுடைய மனப்பான்மையோட இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கிருஷ்ணர்கிட்ட சரணடையாம இருக்கிற இந்த காலகட்டத்துல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா அங்க அடிப்படையில சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவங்களுடைய நம்பிக்கையானது அவங்களுடைய மனசுல எது சரின்னு தோணுதோ அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. அவ்வளவுதான். எனக்கு இது சரின்னு படுதுங்க, செய்யணும். ஏன்னா நவீன காலத்துல அப்படிதான் எல்லாரையும் பழக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செய், உனக்கு தோணுனதை செய் அப்படிங்கறதான் கத்து கொடுக்கறாங்க சின்ன குழந்தைங்கள்ட்ட இருந்து. அப்ப என்ன ஆகுது, எல்லாரும் மனசுல தோணுனதை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப ஆச்சாரியர் சொல்றத நம்மளுடைய சொந்த புத்தியை வச்சு நம்ம கணக்கு போடுறோம். சாஸ்திரம் சொல்றத நம்மளுடைய சொந்த புத்தியை வச்சு நம்ம கணக்கு போடுறோம். அது ரொம்ப பெரிய தவறு. சாஸ்திரத்தின் மேல பூர்ண நம்பிக்கை இருக்கணும். பூர்வீக ஆச்சாரியர்கள் மேல பூர்ண நம்பிக்கை இருக்கணும். குருவின் மேல பூர்ண நம்பிக்கை இருக்கணும். அப்ப ஒருத்தர் மத்தியமா நிலைக்கு வருகிறார். இந்த நம்பிக்கை எப்படிங்க பெறது? அதுக்கு சாஸ்திர அறிவு முதல்ல சொன்ன மாதிரி. ஆனா உனக்கு சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்ப நீ என்னைக்குதான் மேல வர போற? சில நேரத்துல சில பக்தர்கள் கனிஷ்ட அதிகாரியுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, தனக்கு எந்த விஷயம் சரின்னு படுதோ அது சரியா தவறான்னு கூட யோசிக்க மாட்டாங்க குரு சாஸ்திரத்தை வச்சு. ஆனா தனக்கு எது சரின்னு தோணுதோ அதை சரின்னு சொல்லி வாதாடுவாங்க. இது கனிஷ்டாவுடைய இன்னொரு தன்மை. கனிஷ்டாவுக்கு சாஸ்திர ஞானம் இல்லை அப்படிங்கறதுனால எதெல்லாம் அவருடைய மனதுல தத்துவம்னு தெரியுதோ அதெல்லாம் அப்போதைக்கு தத்துவமாகும். ஒரு நாள் ஒரு விஷயத்தை இப்படி செய்யணும்னு சொல்லி வாதாடலாம், இன்னொரு நாள் அந்த விஷயத்தை வேற மாதிரி செய்யணும்னு சொல்லி வாதாடலாம். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாஸ்திர, அதாவது இந்த இடத்துல இந்த தரப்பாட்ட கனிஷ்டருக்கு கொஞ்சம் சாஸ்திர அறிவு இருக்கு. ஆனா அந்த சாஸ்திர அறிவு தனக்கு தகுந்த மாதிரி அப்படி திருப்பிக்கலாம்.
திடீர்னு நினைச்சா அவருக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம். எப்படி வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். ஆச்சாரியர்கள் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இதுதாங்க ஒத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணலாம். இல்ல பல வழிகள் இருக்கு இதுக்கு. எப்ப ஆச்சாரியரை, சாஸ்திரத்தை, சாதுக்களை நம்ம அப்படி ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு முன்ன நம்மளை நிறுத்துறோமோ அப்ப உடனடியா அபாயம் அங்க ஆரம்பமாகுது. இத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா இயற்கையா நம்மளுடைய உணர்வானது நான் பகவான் அப்படிங்கிற ரெண்டுல மட்டும் மாட்டிக்கும். கூட இருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்க மாட்டோம். சாதாரண மக்கள், கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கிறதுக்கு தகுதியுடையவரா இருக்கக்கூடிய மக்களை பார்க்க முடியாது. கிருஷ்ண பக்திக்கு விரோதமா இருக்கக்கூடிய மக்களையும் பார்க்க முடியாது. கனிஷ்டா என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு தெரியாது யாரு கிருஷ்ண பக்திக்கு விரோதமானவங்கன்னு. அதனால அவன் என்ன பண்ணுவானா, விரோதமானவர்கள்ட்ட போய் உறவு வச்சுப்பான். பக்திக்கு விரோதமானவர்கள் தான் யாரு? மாயாவாதிகள். மாயாவாதிகள் பக்தர்களால் தவிர்க்கப்பட வேண்டியவர்கள். சில நேரத்துல நம்ம நினைக்கலாம், ஏன் நம்ம அவங்களும் சில நேரத்துல பகவத்கீதை சொல்றாங்களே, அவரும் பாகவத்ல இருந்தாங்க பேசுறாரு, தமிழ்ல நல்லா கூட பேசுறாருங்க, டிவிலாம் லெக்சர் கொடுக்கறாருங்க, நம்ம நல்லா கேட்கலாங்க அப்படின்னா அங்க யார் கூட சங்கம் வைத்துக் கொள்ளணும், யார் கூட சங்கம் வைத்துக் கொள்ள கூடாதுங்கிறது தெரியல. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம பொதுவா நிறைய நேரங்கள்ல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், பதீத பாவனர். உண்மை, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால அதே சமயத்துல நம்ம எந்த அபத்தத்தை வேணாலும் செய்யலாம், மகாபிரபு பொறுத்துக் கொள்வார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்க பார்க்கலாம், மகாபிரபுனுடைய பால்ய சிநேகிதர் முகுந்தர், அவர் மாயாவாதிகளோட சங்கம் வச்சிருந்தார். மகாபிரபு என்னை பார்க்கவே நீ வரக்கூடாதுன்னு ஒதுக்கிட்டார். என் பக்கமே நீ வரக்கூடாது. சோ அந்த அளவுக்கு ஸ்திரமா மகாபிரபு மாயாவாதத்தை கண்டிக்கிறார். கனிஷ்ட அதிகாரிக்கு எது மாயாவாதம் எது பக்தின்னு வித்தியாசப்படுத்தவே தெரியாது. எல்லாரும் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்களே, என்ன நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்றீங்க, அவங்க ஹரே ராமா சொல்றாங்க. ஒரு உதாரணம், ஒரு தரப்பட்ட மாயாவாதிகள், சில தரப்பட்ட மாயாவாதிகள் ஹரே கிருஷ்ணாவே கூட சொல்லலாம். ஆனா அவங்களுடைய குறிக்கோள் பக்தி தொண்டில இருந்து மாறுபட்டு இருந்தது அப்படின்னா, அப்ப அவர்கள் மாயாவாதிகள். மாயாவாதினா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், சாஸ்திர ஞானம் இருக்கணும். அப்பதான் நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்க முடியும். இவங்க மாயாவாதிகள், இவங்க கூட நம்ம சங்கம் கொள்ள கூடாது. மகாபிரபு சொல்ற, மாயாவாதி பாஷே சர்வ ஹோயில் நாஸ். மாயாவாதி கிட்ட இருந்து எதை நம்ம கேட்டாலும் எல்லாமே நாசமாயிடும். அவங்கிட்ட இருந்து பாஷ்யமே கேட்க கூடாதுங்கிறார். மாயாவாதி கிட்ட இருந்து பாஷ்யம் கேட்டோம்னா நாசமா போயிடுவோம். அவங்களுடைய சொற்பொழிவை கேட்டோம் அப்படின்னா நல்லா பேசலாம், காதுக்கு இனிமையா இருக்கும், கதை சொல்லலாம். இன்னொன்னு என்ன தெரியுங்களா விசேஷம், தமிழ்நாட்டுல சமீப காலத்துல சில மாயாவாதிகள் சைத்தன்ய சரிதாமிர்தம் கூட பேசுறாங்க. ஆனா அவங்க பேசுறது மாயாவாதம். அதனால ரொம்ப கவனமா இருக்கும். மகாபிரபு தெளிவா சொல்றார், மாயாவாதி சங்கம் வைஷ்ணவனுக்கு கூடாது. அத்தகைய சங்கத்தை யார் வச்சிருந்தாலும் அத மகாபிரபு பொறுத்து கொள்ளவே மாட்டார்.
மகாபிரபு எப்பவுமே அத்வைத ஆச்சாரியருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார். ஒரு குருவா அவரை மதிப்பார். ஏன்னா அத்வைத ஆச்சாரியரும் ஈஸ்வர பூரியும் ஆன்மீக சகோதரர்கள், ரெண்டு பேருமே மாதவேந்திர பூரியினுடைய சீடர்கள். அதனால அத்வைத ஆச்சாரியரை மகாபிரபு எப்பவுமே குருவா மதிப்பார். ஆனா அத்வைத ஆச்சாரியருக்கு அது பிடிக்காது. அவர் மகாபிரபுவினுடைய சேவகனா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால அவர் மகாபிரபுவினுடைய கருணைய அந்த வடிவத்துல பெறதுக்காக என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா மகாபிரபு என்ன மட்டமா நடத்துவார், எப்பவுமே மதிப்பு கொடுக்கிறார். என்ன பண்ணா மட்டமா நடத்துவார்னு நினைச்சார். அவர் என்ன முடிவுக்கு தெரியுமா வந்தார்? மாயாவாதம் பேச ஆரம்பிச்சார். ஒரு தடவை அத்வைதாச்சாரியர் கொஞ்சம் பேரை உட்கார வச்சு மாயாவாதம் பேச ஆரம்பிச்சார். மகாபிரபுக்கு வந்ததே கோவம், அவர் அடிச்சார். அப்ப அத்வைதாச்சாரியர் அவர் பயங்கர குஷியா இருக்கு, எனக்கு இப்ப கருணை கிடைச்சிருச்சு, மகாபிரபுவோட கருணை. அது அத்வைத ஆச்சாரியருடைய தெய்வீக லீலை, நம்மால புரிந்து கொள்ள முடியாத லீலை. ஆனா நமக்கு ஒரு பாடம் என்ன வருது அப்படின்னா, நீங்க மாயாவாத சங்கம் வச்சிருந்தா மகாபிரபு உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரொம்ப ரொம்ப எளிமையான கருத்து. அதுக்கப்புறம் மத்தியம அதிகாரி தளத்துல இருந்தாதான் நமக்கு பிரச்சாரம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும். கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, யாரொருத்தன் என்னை பத்தி பிரச்சாரம் பண்றானோ அவனை காட்டிலும் பிரியமான பக்தன் வேற யாரும் கிடையாதுங்கிறார். நம்ம பிரச்சாரம் பண்ணணுங்கிற இஷ்டம், பிரியம் நமக்கு எப்ப வரும்? யாருக்கு பிரச்சாரம் பண்றதுங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் வரும். மத்தியம அதிகாரி தளத்துல இல்ல அப்படின்னா நம்மளால அதை பிரிச்சு பார்க்கவே தெரியாது. நமக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. அதனால எத்தகைய பக்தர்கள் யாரு நம்ம அபராதம் இல்லாம இருக்கோம், குற்றம் செய்யாம இருக்கோம், அவங்கள பார்த்து நம்ம கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம், பிரச்சாரம் பண்றதுக்கு உதவும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுவும் ரொம்ப முக்கியமானது, குறிப்பா நமக்கு பக்தர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய உறவு முறை. எப்போ ஒருத்தன் கனிஷ்டனா இருக்கானோ அவனுக்கு நான் என்னுடைய பக்தி, அவ்வளவுதான். அடுத்தவங்களை பத்தி கவலையே கிடையாது, அடுத்த பக்தர்களை பத்தி கவலையே கிடையாது, அடுத்த பக்தர்களை பத்தி யோசிச்சு கூட பார்க்க மாட்டான். அந்த பக்தர் செய்யறது நல்லதா, அந்த பக்தர் செய்யறது கெட்டதா, நான் செய்யறது சரி, எனக்கும் பகவானுக்கும் இருக்கு. மற்ற பக்தர்கள் நல்லது செஞ்சா அவங்கள பாராட்டணுங்கிற எண்ணம்லாம் வரவே வராது. ஒரு பக்தர் நல்லது செஞ்சாங்க அப்படின்னா அவங்க மேல பொறாம வரும். ஸ்ரீல பிரபுபாத் சைத்தன்ய சரிதாமிரத்தினுடைய ஒரு பொருளுரையில, ஒரு பொருள் இல்ல பல பொருளுரையில எழுதுறார், ஒரு வைஷ்ணவனுடைய இயற்கை எப்ப மற்றொரு வைஷ்ணவர் கிருஷ்ணருடைய கருணையை பெறுகிறாரோ அல்லது கிருஷ்ணருடைய கருணையை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய தகுதி உடையவராக இருக்கிறாரோ அதை பார்க்கும்போது ஒரு வைஷ்ணவன் சந்தோஷப்படணும். இது ஒரு முக்கியமான லட்சணம். ஆனா நிறைய நேரங்கள்ல யாராவது ஒரு வைஷ்ணவர் நம்மை காட்டிலும் எதையாவது சிறப்பா செஞ்சுட்டார் அப்படின்னா உடனே வரக்கூடியது பொறாமை, காழ்ப்புணர்ச்சி. இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம கனிஷ்ட நிலையில இருக்கோம், சக வைஷ்ணவர்களை அங்கீகரிக்க நமக்கு தெரியலன்னு அர்த்தம். சக வைஷ்ணவர்கள் உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள், என் கூட இருக்க என்னுடைய சமதளத்தில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள், என்னை காட்டிலும் புதிய 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 நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படிங்கிற வேற்றுமை ஒருத்தருக்கு பார்க்க தெரியல. அதுக்கு பதிலா ஒருத்தர் பொறாமையை வெளிப்படுத்துறார் அப்படின்னா அப்ப கனிஷ்ட நிலையில இருக்கிறார் எளிமை. ஏன்னா இயற்கையா நான் நிறைய நேரங்கள்ல இது பார்த்திருக்கேன். ஒரு தடவை பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பக்தர்கிட்ட இதை நேர்லயும் கேட்டேன். ஒரு வைஷ்ணவன், அதாவது என்னன்னா, நிறைய வைஷ்ணவர்களை அவங்க செஞ்ச சேவைக்காக பாராட்டின்னு இருந்தாங்க. அதுல ஒரு வைஷ்ணவருடைய பெயர்
ஏதோ காரணத்தினால விட்டு போயிடுச்சு. விருப்பத்தோட எல்லாம் விடல, ஏதோ அப்படி அவரு பார்க்கும்போது அது விட்டு போச்சு. எனக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கல, அங்கீகாரத்துக்காக சேவை பண்றோம். என்னை விட அவன் கம்மியாதான் சேவை பண்ணான், அவனுக்கு அங்கீகாரம் கொடுத்தீங்க. இது அதுக்கு மேல மோசம். எனக்கு அங்கீகாரம் கொடுக்கலங்கிறது ஒரு குற்றம், என்னை விட கம்மியா பண்ணவனுக்கு என்னை விட அதிகமான அங்கீகாரம் கொடுத்தீங்கிறது இரண்டாவது குற்றமாகும். அதிகமான அங்கீகாரம் கொடுத்தா என்னை விட வேற பக்தர்கள் சிறப்பா செயல்படும் போது இன்னொரு பக்தர் மகிழ்ச்சி அடையணும். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுனுடைய மனதை துல்லியமாக புரிந்து கொண்டவர். ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சககண ரகுநாதம் வித்தம் தம் ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதாமாகியம் ததாதி சுபதாந்திகம். ஸ்ரீ சைத்தன்யருடைய மனோபீஷ்டத்தை அறிந்தவர். மகாபிரபு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாடலை பாடிக்கிட்டு இருப்பார் ரத்த யாத்திரையின் போது. அதோட அர்த்தம் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே. ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும், ஸ்வரூப் தாமோதர். அவர் யாருக்குமே சொல்லல, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் யாருக்குமே சொல்ல, வருஷா வருஷம் அது நடக்குது, யாருக்கும் ஒன்னும் புரியாது, போயிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு வருஷம் பிருந்தாவனத்துல இருந்து ரத்த யாத்திரைக்கு ரூப கோஸ்வாமி வரார். அவர் அந்த ஸ்லோகத்தை கேட்டறியும் உடனே கிரகிச்சுக்கிறார். உடனே கிரகிச்சுக்கிட்டு அதனுடைய அர்த்தத்தை எழுதி வைக்கிறார். ஸ்லோகத்தையும் எழுதி அதுக்கான விளக்கத்தையும் அவர் ஸ்லோகமா எழுதி கூரையில சொறி வச்சுட்டு போறார். அத மகாபிரபு எதர்ச்சியா வந்து பார்த்து படிச்சு அவருக்கு கருணையை கொடுக்கிறார். ஸ்வரூப் தாமோதர்ட்ட கேட்பார், எப்படி ரூபர் தெரியும்? நீங்க தான் அவருக்கு கருணை கொடுத்திருக்கணும், இல்லைன்னா எப்படி தெரியும்? ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுடைய மனோபிஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாருங்கிற தெரிஞ்சறியும் எல்லா பக்தர்களும் ரூப கோஸ்வாமிய பாராட்டுறாங்க. எல்லா பக்தர்களும் அவரை வந்து போற்றி புகழ்றாங்க. இது இயற்கை, இது வைஷ்ணவ சங்கம். கனிஷ்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரியாது, வித்தியாசம் தெரியாது. எல்லாம் நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா? சக வைஷ்ணவர்கள்ட்ட பழகிறது எப்படி? மூத்த வைஷ்ணவர்கள்ட்ட நம்மை காட்டிலும் கிருஷ்ணருடைய கருணையை அதிகமாக பெறக்கூடிய வைஷ்ணவர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்மை காட்டிலும் உயர்ந்த பக்தர்கள்ட்ட நம்ம சேவை பண்ணணுங்குது. கனிஷ்டா என்ன பண்ணுவான்னா பொறாமை கொள்வான். சக வைஷ்ணவர்கள்ட்ட நட்புறவு வைக்கணும்னு சொல்லுது. கனிஷ்டா என்ன பண்ணுவான்? அரசியல் செய்வான் அல்லது போட்டி, அவனை எப்படி கவுக்கிறதுங்கிறத பார்ப்பான். கீழ்நிலை வைஷ்ணவர்கள் கிட்ட அன்பு காட்டி அவங்கள மேல கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லுது. ஆனா கனிஷ்டா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவங்கள வந்து எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு புளியறது. அதாவது நான் அப்படிங்கறத வந்து காட்டுறது. அப்ப என்ன ஆகும்னா அந்த பக்தர் கனிஷ்டா நிலையிலேயே இருக்க வேண்டியதுதான். கனிஷ்டா நிலையிலிருந்து நம்ம மத்தியம நிலைக்காவது போகணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஸ்டேஜ் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியும், இல்லைன்னா எதிர்பார்க்கவே முடியாது. அதனால இது ரொம்ப முக்கியம். சில நேரத்துல கனிஷ்டா என்ன பண்ணுவான்? ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்த போது எனக்கு இந்த உதாரணம் தோணுது, இன்னைக்கு இத கொடுக்கலாமே அப்படின்னு. கனிஷ்டா என்ன பண்ணுவான்னா, எனக்கு முதல் உரிமை. ஒரு கனிஷ்ட பக்தர்கள் எல்லாம் போறாங்க, இங்க யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல,
பொதுவா ஒரு விஷயத்த சொல்றேன். கனிஷ்ட பக்தர்கள் ஒரு 20 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பஸ்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தர் பேருக்கும் ஒவ்வொரு டிக்கெட் போட்டிருப்பாங்க. ரைட், பஸ்லயோ ட்ரெயின்லயோ டிக்கெட் கொடுத்திருப்பாங்க. இந்தந்த டிக்கெட் உங்களுக்குங்க, இந்தந்த கோச் நம்பர் உங்களுக்குங்க. அந்த கனிஷ்டாவுக்கு கூட இருக்கக்கூடிய மற்ற வைஷ்ணவர்கள் யாருக்காவது நம்ம உதவி பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வராது. சில நேரங்கள்ல வைஷ்ணவர்கள் கூட போகும்போது சில பேர் யாராவது உடல்நிலை சரியில்லாதவங்க இருக்கலாம், சில சிரமங்கள் இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட இடத்துல படுக்கிறதுக்கு ஒருத்தர் 6 அடி இருக்கலாம், அவருக்கு சைடு அப்பர் பெர்த் கிடைச்சா படுக்க முடியாது. அப்ப நம்மளுடைய வசதிக்காக மற்ற வைஷ்ணவர்களை, அவங்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா வசதியா இருக்கணும், அவ்வளவுதான். நான் சொகுசா இருக்கணும், மற்ற வைஷ்ணவர்களை பத்தி எனக்கு பொருட்டல்ல. அப்ப கனிஷ்ட மனப்பான்மை நமக்கு வரும். மத்தியமான மனப்பான்மை என்னன்னா, மற்ற வைஷ்ணவர்களையும் பார்க்கக்கூடிய நிலையில இருக்கும். நாம் பார்க்கிறோம், சைத்தன்ய மகாபிரபுடைய சகாக்கள்ல ஒருத்தர் சிவானந்த சேனர். சிவானந்த சேனர் ஒவ்வொரு வருஷமும் ஜெகநாத பூரிக்கு வங்காளத்துல இருந்து பக்தர்களை கூட்டிட்டு வருவார். ரத்த யாத்திரை அப்ப வருஷம் ரத்த யாத்திரைக்கு வங்காளத்துல இருந்து வைஷ்ணவர்கள் எல்லாரும் சிவானந்த சேனாருடைய தலைமையில வருவாங்க. அவர் தான் அங்க யாத்திரா ஆர்கனைசர். அவருக்கு கீழே தான் நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு எல்லாருக்கும் அவர் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வர்றார். அவர் அங்க அவங்களுக்கு தங்குற இடம், பிரசாதம் எல்லாரும் நடந்தா வரணும். சோ வர்ற வழியில பல பிரச்சனைகள் வரும். ஒரு தடவை சிவானந்த சேனரால நித்யானந்த பிரபுவுக்கு பிரசாதம் ஏற்பாடு பண்ண முடியல. நித்யானந்த பிரபுவுக்கு பயங்கர கோவம் வந்தது. கோவம் சிவானந்த சேனர் நெஞ்சிலேயே எட்டி உதச்சிட்டார். நித்யானந்த பிரபு லோச்சன் தாஸ் தாக்கூர் பாடுறார், அக்ரோத பரமானந்த நித்யானந்த ராம். நித்யானந்த ராமோட தன்மை என்னன்னா அக்ரோத, அவரு கோபமே வராதுன்னு. ஆனா நீங்க நிறைய லீலைகள்ல பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபு கோவப்படுவார், ஆனா அது கோபம் கிடையாது. எனிவே அது வேற ஒரு டாபிக். நித்யானந்த பிரபு அவரை எட்டி உதைச்சது மட்டும் இல்லாம சாபம் கொடுக்கிறார். உன் பையன் செத்து போயிடுவான். பாருங்க, எல்லாருக்கும் உடனே எதுக்கு நித்யானந்த பிரபு இப்படி ஒரு சாபத்தை கொடுக்கணுமா இதுக்காக? நிறைய பேர் நீங்களே கேட்டீங்க, ஏன் நித்யானந்த பிரபு அப்படி சாபம் கொடுக்கிறார்? யாரும் என்கிட்ட கேட்கலாத, ஆனா உள்ள அந்த ஃபீலிங் வந்துருச்சு. ஏன் அப்படி ஒரு சாபம் கொடுத்தார்? அவர் பகவான், அவர் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன செஞ்சாலும் ஏத்துக்கணும். அதான் பக்தனுடைய லட்சணம். மத் பிராணநாதஸ்து சயேவன பழம். எல்லா சொல்லியும் அவர் நம்மளுடைய பிராணநாதரா எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம பக்தி தொண்டுல முன்னேற முடியும். எனிவே, அந்த கதையில அவர் சாபம் கொடுத்தறியும் சிவானந்த சேனனுடைய மனைவி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அழறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் நித்யானந்த பிரபு கடவுள், அவர் சாபம் கொடுத்தா கண்டிப்பா பழிச்சிடும், என் பையன் சாக போறான். அப்ப அவங்க கூட இருந்த உறவினர்கள் சில பேர் நித்யானந்த பிரபு மேல ரொம்ப கோபம் வந்துடும். அவங்க நித்யானந்த பிரபுவை திட்டிட்டு தனியா போயிடுவாங்க. அப்ப சிவானந்த சேனர் சொல்லுவார், நித்யானந்த பிரபுவுக்கு ஒரு சின்ன அசௌகரியம் வந்ததுன்னா கூட நம்மளுடைய குடும்பம் மொத்தமும் நாசமா போனா கூட பரவாயில்ல. அது அவருடைய மனப்பான்மை, சிவானந்த சேனருடைய மனப்பான்மை. அவருடைய மனப்பான்மை அளவுக்கு நமக்கு வர முடியாட்டி கூட, அவர் உத்தம அதிகாரி. ஆனா நம்மளுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது அதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம பகவானுடைய திருப்திக்காக எந்த கஷ்டத்தை வேணாலும் ஏற்க தயாரா இருக்கணும். ஒரு பக்தன் தன்னுடைய சௌகரியம் அசௌகரியம்லாம் ஒரு பொருட்டல்ல. பகவானுக்கு சௌகரியம் கொடுக்கணும், மற்ற பக்தர்களுக்கு சௌகரியம் கொடுக்கணும். இத புரிஞ்சுக்கல அப்படின்னா கொஞ்சம் கடினமானது. பக்தி தொண்டு அப்படிங்கிறது ஸ்ரீல பிரபுபாத் சொல்வார், ரொம்ப எளிமையான ஒன்று. ஆனா அதே சமயத்துல நம்ம தந்திர புத்தி, குறுக்கு புத்தி உடையவரா இருந்தோம் அப்படின்னா நமக்கு பக்தி தொண்டு ரொம்ப கடினமாயிடும். என்ன பண்றது? கலியுகத்தினுடைய இயற்கை எல்லாருமே குறுக்கு புத்தியா தான் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு மாதிரி தந்திரமான ஒரு புத்தி தான் இருக்கு. எப்படி நான் மத்தவங்கள மாத்தலாம். சோ அப்ப நம்மளுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். சாஸ்திர புத்திக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். இன்னொரு அறிகுறியும் இருக்கு. கனிஷ்டாவுக்கும் மத்தியமாவுக்கும் சைத்தன்ய மகாபிரபு இதை சிவானந்த சேனர்ட்ட சொன்னார். கனிஷ்ட அதிகாரி, எனிவே அந்த கதை பெருசு. ஆனா கருத்து என்ன அப்படின்னா, கனிஷ்ட அதிகாரி பகவானுடைய நாமத்தை எப்பயாவது சொல்லுவான். மத்தியம அதிகாரி தொடர்ந்து சொல்லுவான். இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, மத்தியம அதிகாரி தன்னுடைய சாதனால ஸ்திரமா இருப்பார். கனிஷ்ட அதிகாரி தன்னுடைய சாதனால ஆச்சலா. நினைச்சா ஜெபம் பண்றது, நினைச்சா ஜெபம் பண்றது கிடையாது. இதெல்லாம் பல்வேறு அறிகுறிகள். இதை பற்றி விரிவா பேசலாம், நிறைய பேசலாம். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை. அதனால நான் இத்தோட இங்க முடிச்சுக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ஒரு இடத்துல வரும்போது சொல்றார், காஷியில சைத்தன்ய மகாபிரபுவை 2 பேர் ரிசீவ் பண்ணாங்க. தபன மிஸ்ர, சந்திரசேகர ஆச்சாரியர். அவங்க 2 பேரால அங்க இருக்கக்கூடிய மற்ற மாயாவாதிகள் சைத்தன்ய மகாபிரபு பத்தி தப்பா பேசுறத எதிர்த்து வாதாட முடியல. இன்னொரு சொல்லணும், அவங்க கிட்ட சாஸ்திர ஞானம் இல்ல. சாஸ்திர ஞானம் இல்லைங்கிறதுனால அவங்கள கனிஷ்ட அதிகாரின்னு சொல்லப்படுறாங்க. சேம் திங், அடிப்படை இதுதான். சாஸ்திர ஞானம் இல்லை அப்படின்னா ஒருத்தர் கனிஷ்ட அதிகாரியா அறியப்படுறாங்க. கனிஷ்ட அதிகாரி மத்தியம நிலைக்கு உயர்றதுக்கு என்ன பண்ணணும்? கனிஷ்ட அதிகாரி அவருடைய சஞ்சலமான மனதினை கிருஷ்ணருடைய பாதார விந்தங்கள்ல வைக்கணும். அவருடைய குறுக்கு புத்திய ஓரம் ஒதுக்கிட்டு சாஸ்திர ஞானத்தை எடுத்துக்கணும். இது ஒரு பதில். நிறைய பதில் சொல்லணும். அடிப்படையில என்ன அப்படின்னா, முக்கியமா ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சாது சங்கம். உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய வைஷ்ணவர்களோட சங்கம் கொள்றது, தூய பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்களோட சங்கம் கொண்டோம் அப்படின்னா நம்மளும் படிப்படியா மத்தியம நிலைக்கு வர முடியும்.
ஆதௌ ஸ்ரத்தா ததா சாது சங்கா. முதல்ல ஸ்ரத்தா நம்பிக்கை, அது இருக்கு கனிஷ்ட அதிகாரிட்ட. அவன் மேல முன்னேறது எப்படி அப்படின்னா சாது சங்கம். சில நேரத்துல என்ன ஆகும்னா, சாது அப்படிங்கிறவங்க கத்தியா சொல்லப்படுறாங்க. சாதுவனுடைய வார்த்தைகள் கத்தியை போன்றவை. சாது அப்படின்னா எப்ப பார்த்தாலும் கேக்க கேக்கன்னு சிரிச்சுன்னு இருக்கிறவர் கிடையாது. இல்ல நீங்க உங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் எடுத்து கொடுக்கிறவர் கிடையாது. ஸ்ரீல பிரபுபா நிறைய தடவை சொல்லுவார் இது. சாது அப்படின்னா யார் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமா ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை வெட்டி எடுக்கிறாரோ அவர்தான் சாது. சாது அப்படிங்கிறவர் நம்மளுடைய அறியாமையில நம்மளை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டுறவர் கிடையாது. ஆனா சில நேரத்துல என்ன பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, நம்ம வைஷ்ணவருடைய சங்கம் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். ஆனா நம்மளை யாரு நல்லவன்னு சொல்றானோ, நம்ம செய்யறதெல்லாம் யாரு சரின்னு அம்மஞ்சாமி கொட்டுறாங்களோ அவங்களுடைய சங்கத்தை மட்டும்தான் எடுத்துப்போம். அப்ப என்ன ஆகும், நம்ம சங்கமானது நம்ம கூடவே தான் இருக்குது, வெளியில இருந்து வரல நமக்கு சங்கம். அப்ப நம்மளுடைய முன்னேற்றம் மெதுவா இருக்கும். எப்ப நம்ம சாது சங்கத்தை உயர்ந்த வைஷ்ணவர்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறோமோ அப்ப நம்ம முன்னேற்றம் பெறோம். இது இன்னொரு பதில். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அதே பதிலுடைய தொடர்ச்சி தான். சாது சங்கத்தை நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் மூலமா எடுத்துக்கணும். ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை படிக்கிறதன் மூலமா. ஸ்ரீல பிரபுபாத் உத்தம அதிகாரி, அவரோட நாம சங்கம் வைக்கும் போது நிச்சயமா நம்ம மத்தியம அதிகாரியுடைய தளத்திற்கு வருவோம். ஸ்ரீல பிரபுபாத் எல்லாத்தையும் அவருடைய புத்தகத்தை எழுதுறார். நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதை, அதுல அந்த ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி கானிச்ச பரதர்ஷபா அதனுடைய பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாத் எழுதுவார், இந்த 4 தரப்பட்ட நபர்களும் கிருஷ்ணர்கிட்ட சரணடைறாங்க. ஆனா அவங்க யாரும் தூய பக்தர்கள் கிடையாது, அவங்க எல்லாரும் கனிஷ்ட அதிகாரிகள். ஆனா அவங்க ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா அப்ப அவங்களும் தூய பக்தர் ஆக முடியும், மத்தியம அதிகாரி ஆக முடியும். தூய பக்தருடைய சங்கம் எந்த அளவிற்கு நம்ம அதை பெறுகிறோமோ அந்த அளவிற்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மத்தியம அதிகாரியுடைய தளத்துக்கு வரலாம். வைஷ்ணவ சங்கம் முக்கியமான கருத்து. மற்றது எல்லாமே இருக்கு. நான் சொன்ன மாதிரி பக்தர் இல்லாதோட சங்கத்தை தவிர்க்கிறது, தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கிறது. ஒரு கனிஷ்ட என்ன பண்ணுவானா, தனக்கு எது முக்கியமோ அதான் பார்ப்பான். சாஸ்திரங்கள்லாம் பார்க்க மாட்டான், ரைட்? ஆச்சாரியர் சொன்னதெல்லாம் பார்க்க மாட்டான். உதாரணத்துக்கு ஒண்ணு பார்க்கலாம். ஆச்சாரியர் பிரபுபாத் சொல்றார் டிவி பார்க்காதாங்கிறாரு. கனிஷ்டா என்ன நினைப்பான், நான் பெரிய பக்தன், எனக்கு கிடையாது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த அறிவுரை எனக்கு கிடையாது, நான் டிவி பார்த்தாலும் பக்தனா இருப்பேன் தெரியுமா உங்களுக்கு, நான் சீரியல் பார்த்துட்டு ஹரகிருஷ்ணா சொல்லுவேன், உங்களுக்கு தெரியுமா, உங்களால முடியுமா, உங்களால முடியாதுங்கனால என்னால முடியாதுன்னு எங்க சொல்றீங்க நீங்க? ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இல்ல சில நேரத்துல என்ன ஆகும், பக்தர்கள்னா பிரசாதம் சாப்பிடணும், அதெல்லாம் நாங்கெல்லாம் சும்மாங்க, நாங்களாம் அப்படி போன வெங்காயம் பூண்டு இல்லாட்டி போதுங்க வாங்கி சாப்பிட்டுப்போம். இட்லி வாங்கி சாப்பிடுவோம், சப்பாத்தி வாங்கி சாப்பிடுவோம், பிரெட் வாங்கி சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம், இல்ல பீஸா கூட வாங்கி சாப்பிடுவோம், கேக் வாங்கி சாப்பிடுவோம். எல்லாம் கனிஷ்டா, எவ்வளவு வேணாலும் ஆகட்டும் கனிஷ்டா, அவ்வளவுதான். மகாபிரபு அழகா சொல்லுவார், எனக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்ல, சைத்தன்ய சேதாமில்ல, இட்டி ஊட்டி ஆட்டி சாரி இந்த மாதிரி வரும், நல்லா பெங்காலில நல்லா வரும். அது அங்க இங்க எங்க போனாலும் சாப்பிடுறவன் மனசுல என்னைக்குமே கிருஷ்ணர் வந்து உட்கார மாட்டார், டைரக்டா சொல்றார்.
அங்க இங்க போய் நாக்க திருப்திப்படுத்துறதுக்காக சாப்பிடுறான்னா உட்கார மாட்டான். அது மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, அதெல்லாம் இன்னைக்கு வராது. அப்ப சாஸ்திரத்து மேல நம்பிக்கை இல்ல, கனிஷ்டா, ஆட்டோமேட்டிக்கா கனிஷ்டா. பிரபுபா சொன்னது மேல நம்பிக்கை இல்ல, ஆட்டோமேட்டிக்கா கனிஷ்டா. சும்மா எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், ஆனா சாஸ்திரத்து மேல ஆச்சாரியர்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னா கனிஷ்டா பஸ். முழு நம்பிக்கை இல்லைன்னா கனிஷ்டா. சாஸ்திர ஞானம் இல்லாட்டி பரவாயில்ல, சாஸ்திர ஞானம் இல்லாட்டி கூட படிப்படியா வரும் அந்த நம்பிக்கை. ஆச்சாரியர் சொன்னது எல்லா நேரத்திலையும் சரியாதான் இருக்கும், என்னால புரிஞ்சுக்க முடியாட்டி சரியாதான் இருக்கும். நீங்க பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் இதுக்கு, ஸ்ரீல பிரபுபாத் 1969 அதுக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருந்தார், 65 இருந்தே சொல்லிட்டு இருந்தார். ஐ திங்க் 65 இங்க இருந்து போயிட்டார், 62 நினைக்கிறேன். 62 ஸ்ரீல பிரபுபாத் அந்த பிற கிரகங்களுக்கு எளிதான பயணம் அந்த புத்தகத்தை எழுதினார். அப்பையில இருந்தே அவர் சொல்லிட்டு இருப்பார், இந்த மாதிரி நிலாவுக்கு போறதெல்லாம் சும்மா வெத்து வெட்டு வேலை, இதெல்லாம் பிரோஜனம் இல்லாது, போக முடியாது. சாஸ்திரம் சொல்லுது போக முடியாதுன்னு, நீ போக முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தா. சில பக்தர்கள் அப்படி இப்படி கேட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க நாட்டுக்காரங்க போயிட்டாங்க, பிரபுபாசன் போக முடியாது, முடியாது. ஆச்சாரிய சொல்றது எப்படி கேட்கு, எப்படி எடுத்துக்கிறது? ஸ்ரீல பிரபுபாதருடைய சேவகர் ஒருத்தர், அவருடைய பேர் புருஷோத்தமர் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்ததுன்னா அவருடைய பேர் புருஷோத்தமர். அவர் ஸ்ரீல பிரபுபாதர் விட்டு போயிட்டார். சுவாமிஜி சொல்றது நம்பக்கூடியதா இல்லைன்னு. ஸ்ரீல பிரபுபாதா சொன்னார், என் மேல நீ நம்ப வேண்டாம், சாஸ்திரத்து மேல நீ நம்பிக்கை வைய. சாஸ்திரம் சொல்றது தானே நான் திருப்பி சொல்றேன். ஆச்சாரியர் சொல்றது சாஸ்திரம் சொல்றதோட ஒத்து போகணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் தங்களே ஆச்சாரியர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆச்சாரியர் சொல்றது சாஸ்திரத்தோட ஒத்து போகணும். அப்ப அந்த ஆச்சாரியர் சொல்றதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அப்ப நம்ம படிப்படியா முன்னேறலாம். இதெல்லாம் வழிமுறைகள். அடிப்படையில அதான் சொன்னேன், எஸ் தேவே பராபக்தி யதா தேவ ததா குரு தஸ்யேத கதிதகி அர்த்த பிரகாசந்தே மகாத்மனா. சிம்பிள். ஆச்சாரியர் சொல்லியிருக்கார், செய்வோம். நம்பிக்கை இருந்ததுன்னா மத்தியம நிலைக்கு வரலாம். கொஞ்சம் மத்தியம, அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அது மத்தியம நிலை, நம்பிக்கை இல்லைன்னா கனிஷ்ட நிலை. ஆச்சாரியர் சொன்னது எனக்கு எப்படின்னு தெரியாம இருக்கலாம், எப்படி இந்த கிரகங்கள்லாம் சுத்துது, ஏதோ பிரபுபா சொல்றாரு, எனக்கு ஒன்னும் புரியலங்க, சரி பரவாயில்ல, தப்பு கிடையாது. அது காலப்போக்குல வளரலாம். ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வர்ற மாதிரி தெரியல, வராது. சமீபத்தில் அதையும் நான் கேட்டேன். ஒரு பக்தர் சொன்னார், என்னப்பா இது சும்மா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு வெறும்னா பஜனை கீர்த்தன் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா யாரு பக்தராவா? நாங்க வித்தியாசமா புதுசா ஏதாவது பண்ணணும். என்னது புதுசா பண்ணணும்? பிரபுபா நேரடியா சொல்லியிருக்காரு, எதையும் புதுசா கண்டுபிடிக்காதன்னு. ஆனா நம்மளுடைய குறுக்கு புத்தி எப்படி இருக்குன்னா, புதுசா எதையாவது எப்படியாவது கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது. புதுசா கண்டுபிடிக்கணும். அவர் சொன்னதெல்லாம் அந்த காலத்துல வந்ததுங்க, நம்ம அதெல்லாம் ஏன் இன்னைக்கும் அதே இதை வச்சுட்டு இருக்கோம். சில விஷயங்கள் மாறலாம், ஆனா எல்லா விஷயமும் மாறாது. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒன்னு என்னன்னா, எல்லாரும் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் ஆச்சாரியர் செஞ்ச மாதிரி அப்படியே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா கொள்கை மாறாது, கோட்பாடு மாறாது. உதாரணத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் கடிதம் எழுதுவார். சில நேரத்தில் டைப் பண்ணுவார், சில நேரத்தில் செக்ரட்டரி வச்சு டைப் பண்ணி சைன் பண்ணுவார். ரைட்? இன்னைக்கும் நம்ம அதே மாதிரிதான். பிரபுபாத் கையில தான் எழுதினா நம்மளும் கையில தான் கடிதம் எழுதணும்னு சொல்லிட்டு கையில எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போடணுங்கிற அவசியம் கிடையாது. இமெயில் யூஸ் பண்ணணும்னா இமெயில் யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனா அதே சமயத்துல எல்லாத்தையுமே நம்ம நினைச்ச மாதிரி மாத்திக்கிறது அப்படின்னா அப்ப ஆச்சாரியர் சொன்ன விஷயத்து மேல நம்பிக்கை இல்லைன்னு.
குறிப்பா பக்தி தொண்டினுடைய நடைமுறை பயிற்சிகள் சில நேரத்தை நம்ம வெளிப்படையா கேட்கிறோம். பிரபுபாத் வயசானவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார், பெரிய அபராதம், பெரிய அபராதம். அவங்க ஹரிநாமத்தை சொல்றதுனால கனிஷ்டான்னு வச்சுக்கிறோம், இல்லைன்னா அதுவும் கிடையாது. நம்ம பிரச்சாரம் பண்றதுனால மட்டும் ஒருத்தன் பக்தனாக முடியாது, அவனுடைய கர்மாவும் அவனுக்கு உதவி செய்யணும். அப்படிங்கறதுனால நம்ம பிரச்சாரம் பண்ணி என்ன பயன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வருது. அதுல இருந்து எப்படி விடுதலை பெறதுன்னு கேக்குறாங்க. முதல்ல கேள்வியினுடைய முதல் வரியில ஒரு பிழை இருக்கு. நம்ம பிரச்சாரம் பண்றதுனால மட்டும் ஒருத்தர் பக்தராகிறது கிடையாது, எந்த பிழையும் கிடையாது. அவங்களுடைய கர்மாவும் அவங்களுக்கு வேலை செய்யணும், அங்கதான் பிழை இருக்கு. ஒருத்தருடைய கர்மாவுக்கும் கிருஷ்ண பக்திக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன கர்மா வேணும்? என்ன கர்மா வேணும்? எந்த கர்மாவும் ஒருத்தருக்கு அவசியம் கிடையாது. பகவானுடைய சேவையில ஊமையும் ஈடுபடலாம், நொண்டியும் ஈடுபடலாம், செவுடனும் ஈடுபடலாம், குருடனும் ஈடுபடலாம், யார் வேணாலும் ஈடுபடலாம். அதெல்லாம் அவங்களுடைய கர்மாவனால தானே அப்படிப்பட்ட உடலை எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போன ஆச்சாரியர் உதாரணம் கொடுக்கறாங்க, மனித உடலே இல்லாட்டி கூட சில நேரத்துல பகவானுடைய கிருப்பையினால ஒருத்தர் பக்தி தொண்டில ஈடுபடலாம். வானரங்கள் ராமருடைய சேவையில ஈடுபட்டன. நிறைய உதாரணங்கள், சின்ன சின்ன உதாரணங்கள் நிறைய இருக்கு. கஜேந்திரன், ஜட்டாயு, ஜாரிகண்ட்ல இருந்த காட்டு விலங்குகள், சில நேரத்துல நிச்சயமா யாருமே யானை ஹரே கிருஷ்ணா எப்படி சொல்லும் எனக்கு சொல்லுங்க. யானை ஹரே கிருஷ்ணா எப்படி சொல்லும்? யானை கத்துனா, எனிவே எனக்கு மிமிக்ரி அந்த அளவு வராது. யானை கத்துனா அது பிளறிட்டு அடிக்கும், அடிக்கும் அது, ரைட்? அது எப்படி ஹரே கிருஷ்ணான்னு வரும்? யானை எப்படி பிளரும்? யானை பிளறத்தான் செய்யும். யானை எப்படி ஹரே கிருஷ்ணா சொல்லும்? சொல்லும் மகாபிரபு நினைச்சா. புலியும் ஹரே கிருஷ்ணா சொல்லும், ரெண்டும் சேர்ந்து ஆடி பாடும். புலியும் மானும் சேர்ந்து ஆடும், எல்லாமே நடக்கும். நம்மளுடைய கர்மாவனால நடக்காது. கர்மாவுக்கும் பக்திக்கு சம்பந்தம் கிடையாது. முதல் பாடம் அது. அதனால நம்ம பிரச்சாரம் பண்றது எதுக்கு? நம்மளுடைய தூய்மைக்காக, முதல்ல நம்மளுடைய கடமைக்காக, இரண்டாவது இந்த நிலையில நம்ம செய்வோம். அப்புறம் நம்ம பத்தித்த பாவனர் மனப்பான்மையெல்லாம் நமக்கு வர்றதெல்லாம் கடக்கட்டும். நம்மளே பத்தித்தா, நம்ம எங்க பத்தித்த பாவனர் மனப்பானை வச்சா நம்ம மக்கள் எல்லாம் நான் போய் கரை சேர்க்க போறேன், நம்மளே இங்க தத்தக்கா புத்தக்கான்னு நீந்திட்டு கிடக்குறோம், நம்ம போய் மக்களை கரை சேர்க்க போறோமா என்ன? அந்த பத்தித்த பாவன மனப்பான்மையெல்லாம் கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா ஓரமா வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் எனக்கு அது பொருத்தமானது கிடையாது. ஏன்னா நானே பத்தித்தனா இருக்கிறேன். நான் யார போய் பாவனம் பண்ண போறோம்? முடியாது. அந்த பத்தித்த பாவன மனப்பான்மையெல்லாம்
நம்ம பிரச்சாரம் பண்ணி மக்களை விடுவிக்கணும், காப்பாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் உயர்ந்த ஆச்சாரியர்களுடைய பாவம். உண்மையில அவங்களும் அப்படி சொல்றது கிடையாது, பட் அவங்களுடைய ஸ்தானம் அது. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளை தூய்மைப்படுத்துது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அது நம்மளுடைய கடமை. ஆச்சாரியருக்கு, குரு பரம்பரைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை பிரச்சாரம் பண்றது. அதனால நம்ம பிரச்சாரம் பண்றோம். ஓகே, हरे कृष्णा। श्रील प्रभुपाद की जय।